all, Assalamualaikum. I'm your instructor. This is Hajra Yasin. Today I'm here to inform you the greatest special news about our 21st Spoken English intake of 2025. ஆமன் பாரத மாணவர்களே 2025ஆம் ஆண்டுக்கான புதிய வருஷத்துக்கான 21வது ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்டேக் பற்றிய இன்ஃபர்மேஷனோட நான் வந்திருக்கேன். இங்கிலீஷ் மீடியம்ல பிள்ளைகளை போட்டுட்டோம். பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போனா வந்து டீச்சரோட இங்கிலீஷ்ல தான் பேசணும். என்ன பண்ணலாம்? ஐயோ இதுக்கு பயந்து நீங்க உங்களோட பிள்ளையோட கிளாஸ் டீச்சரோட இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு பயந்துட்டு சொந்த பிள்ளை இங்கிலீஷ் மீடியம்ல போடாம இருக்க முடியுமா? ஆசை இருந்தா போடலாம். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இப்போ பெற்றோர்களுக்கு தாய்மார்களுக்கு படிக்கிறதுக்கு அதுவும் வீட்டுல இருந்து ஜூம் வழியாக படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் போது அதே நீங்க வீட்டுல இருந்தபடியே யூஸ் பண்ணக்கூடாது. இதுல என்னால பேச முடியுமா? இதெல்லாம் பாசிபிலிட்டியான்னு கேட்டா why not? நீங்க எங்க வீடியோஸ்ல பாருங்க எப்படி எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது தெரியும். சோ உங்களோட லாங்குவேஜ் பேரியருக்காக பயந்துட்டு இனி வரக்கூடிய ஃபியூச்சர் ஜெனரேஷனை நீங்க வந்து ஸ்டாப் பண்ணலாமா? சோ அதுக்காக தமிழ் மீடியம் படிக்கிறது சிங்கள மீடியம் படிக்கிறது தப்பு சரி அதெல்லாம் நான் பேச வரல. இங்கிலீஷ் மீடியம்ல போட ஆசைப்படுறீங்க, பட் அதுக்கு மதரா இல்லன்னா ஃபாதரா உங்களோட லாங்குவேஜ் பேரியரை நினைச்சு கவலைப்பட்டு பயந்துட்டு அந்த பிள்ளையோட எஜுகேஷன் உங்களுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் இருந்தும் உங்களோட லாங்குவேஜுக்காக அவங்களை தடை செய்யறது நியாயம் இல்ல தானே? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஆஸ் அ மதரா உங்களுக்கு பேரியர் இருந்தா, லாங்குவேஜ் பேரியர் இருந்தா, கம்யூனிகேட் பண்ண முடியாம இருந்தா, சோ உங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லனா நீங்க படிக்கத்தானே வேணும். சரி வாங்க, அதுக்கு நான் உங்களுக்கு ஈஸியா நீங்க எங்க கோர்ஸ்ல இணைறது மூலமா 4 months ட்ரைனிங்க ஃபுல்லா எடுத்துக்கொள்ளலாம். டைம் உங்களோட பேரண்ட்ஸ் மீட்டிங் ஆர் பேரண்ட்ஸ் டீச்சர் கான்ஃபரன்ஸ்ல இங்கிலீஷ்ல பேசக்கூடிய ஒரு தாயாக நீங்க மாறுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் and don't forget the 21st spoken English intake. So 2025 புதிய வருஷம் வரப்போது. ஏதாவது பிளான்ஸ் உங்களுக்கு இருக்கா? சாதிக்கணும் or do you have any dreams or goals achieve பண்றதுக்கான ஆசைகள் உங்களுக்கு இருக்கா? இது பண்ணலாம் அத பண்ணலாம் எந்த கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு நீங்க எந்த ஆரம்பிக்க நினைச்சாலும் அது தொழிலா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் எந்த ஒரு முயற்சிக்கும் முதலாவது வாரது இல்ல முட்டுக்கட்டையா இருக்கிறது இல்ல எங்க எல்லா பிளான்ஸையுமே வந்து இந்த டாட்ல நீங்க வந்து நிப்பாட்டி வச்சுட்டாயோ எனக்கு இங்கிலீஷ் தெரியல நீங்க ஃபெடப் ஆகி போறது வந்து language barrier, English தெரியாது. அதனால உங்களுக்கு எந்த hopes and desires, higher education, job, business, traveling, transportation or even migration எதுவாக இருந்தா கூட நீங்க முதலாவது வார அச்சம் வந்து language barrier. So இந்த language barrier நீங்க இல்லாமக்கணும்னா 2025 at least இந்த 2025ல சரி புதிய கனவுகளோட புதிய ஆசைகளோட புதிய dreams and desires ஓட ஆரம்பிக்கலாம் தானே. So language இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆங்கிலம் என்பது தடையல்ல, அதுவும் உங்கள் கனவுகளுக்கு தடையே இல்லை. சோ ஏஎஸ்ஏ இங்கிலீஷ்ல நீங்க 21ஆம் பேட்ச்ல இணைந்து கொள்ள ஆசைப்பட்டா ப்ளீஸ் கீழே கொடுத்திருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்றது மூலம் இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொள்ளலாம் தெரியுமா? கிரேட் 8 upwards, கிரேட் 8, 9, 10 O-level ஸ்டூடண்ட்ஸ், A-level ஸ்டூடண்ட்ஸ், ஸ்கூல் லீவர்ஸ், ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறவங்க and mothers, working mothers, stay home mothers, வர்க் பண்ற நீங்க யாராவது ப்ரொஃபஷனல்ஸ் டீச்சர்ஸ் யாராவது இருந்தா கூட நீங்க இணைந்து கொள்ளலாம். ஆனா இது வந்து இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் கன்வர்சேஷன் எக்ஸ்பிளனேஷன் ஓட கூட நீங்க உங்களுக்கு கோர்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது கிளியரா சொல்லுங்க. எனக்கு இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் கைடன்ஸ் வேணும்னா நீங்க அதுக்கு செப்பரேட்டா உங்களுக்கு செப்பரேட் யூ வில் ஹேவ் ஆல் தி செப்பரேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் டீச்சிங் கைடன்ஸ் பிடிஎஃப் எல்லாம் டிஃபரெண்டா நடக்கும். லேர்னிங் அட்மாஸ்பியர் இங்கிலீஷ்ல இருக்கும். அண்ட் தமிழ் கைடன்ஸ் தமிழ் பேசக்கூடிய மாணவிகளா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கிளியரா சொல்லுங்க எனக்கு தமிழ் கைடன்ஸோட தமிழ் பைலிங்குவல் எக்ஸ்பிளனேஷன்ஸோட எனக்கு தமிழ் ஒப்பீட்டு கல்வி மூலமா எனக்கு படிக்க ஆசை. சோ தமிழ் பேசக்கூடிய மாணவர்களுக்கு இனி ஆங்கிலம் கற்கிறதுன்றது தடையில்லை. அண்ட் நீங்க எங்களை மோர் ஓவர் நீங்க எங்களோட முதலாவது மாணவரும் கிடையாது. சோ கடந்த 4 வருடமாக 2020 இருந்து ஏசி இங்கிலீஷ் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை பார்த்துட்டு அண்ட் எங்களோட எல்லா சக்சஸ்ஃபுல் நியூஸ் அண்ட் ஸ்டோரிஸ் அப்டேட்ஸ் பெர்ஃபார்மன்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவர்ஸ் எல்லாம் இந்த கிளாஸ்ல வந்து எப்படி செஷன்ஸ் எல்லாம் லைவா நடக்குது படிக்கிறோம் எங்க டீச்சர்ஸ் எப்படி கைட் பண்றாங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரெயின் பண்றேன். அண்ட் ஃபர்தர் இன்னொரு டீச்சர் மிஸ் ஹப்சா ஜமால்ன்றவங்க சைக்காலஜிக்கல் அப்ரோச்சோட உங்களுக்கு இங்கிலீஷ் ஈஸியா பேசுறதுக்கு கத்து தருவாங்க. சோ இன்னும் ஏன் தயக்கம் இன்னும் ஏன் பதட்டம் கொஞ்சம் நீங்க போய் எங்க ஏசி இங்கிலீஷ் யூடியூப் சேனல்ல இல்ல ஏசி இங்கிலீஷ் ஆஃபீஷியல் ஃபேஸ்புக் பேஜ்ல ஏசி இங்கிலீஷ் இன்ஸ்டாகிராம் ஈவன் டிக்டாக்ல கூட பார்க்கலாம். டான்ஸ் மட்டும் தான் நீங்க டிக்டாக்ல பாத்தீங்களா? இல்ல படிப்பையும் பார்க்கலாம். சோ இந்த படிப்பு என்றது 2025 புதிய வருடத்துல ஜனவரியில பல கனவுகளோட ஆரம்பிக்கிற இந்த புதிய வருஷத்தை உங்களோட லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சிக்காக அதோட என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக நீங்க புதுசா செய்து ஒரு கோர்ஸ் படிக்க கூடாது. வெறும் 4 மாதம் 4 months லெவல் 1 4 மாதத்துக்குரியது. அண்ட் அதுல ஃபீஸ் பாத்தீங்கன்னா just 3500. எவ்வளவோ செலவழிக்கிறீங்க. ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வாங்குறீங்க 5000 6000 ஒரு உடுப்பு போட்டுட்டு போறீங்க. ஒரு ஷூக்கு ஒரு 10000 செலவழிக்கிறீங்க.
படிப்புக்காக ஒரு 3500 தடையா இருக்க கூடாது. சோ பெண்கள், சாதனை பெண்கள் யாராக இருந்தாலும் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் டு தமிழ், நீங்க எந்த வழியிலையும் உங்களோட இங்கிலீஷை என்ஹான்ஸ் பண்ணலாம். பெண்கள் யாரா இருந்தாலும் நீங்க எங்களோட தயவு செய்து இணைந்து கொள்ளலாம். சோ இதுல நீங்க 2025 புதிய கனவுகள் மேம்பட வேண்டும், எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் என்று நாங்க உங்களுக்கு பிரார்த்திச்சு கொண்டு eagerly waiting to meet all of you at my live session, as well as எங்க live sessions எல்லாம் எப்படி போகுதுன்னு Facebook updatesல YouTubeல போய் பார்த்துட்டு தயவு செஞ்சு எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்துட்டு கேட்டுட்டு and அவங்களோட ரிசல்ட்ஸ் கூட பார்த்துட்டு எல்லாமே ஓபனா நாங்க ஷேர் பண்ணுவோம். ஓகே, சோ இந்த டீச்சர் மட்டும் படிப்பிக்கிறது இல்ல, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றதையும் நாங்க ரிவீல் பண்றோம். So see you again in 2025. Bye bye, take care, have a nice day to all of you. நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.